தண்ணீருக்காக போர்வெல் அமைக்கும்போது என்னென்ன மெத்தடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி அதில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது, அதே மாதிரி ஒரு சைட்டில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு, அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் நாதன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் தான். இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 அடி பக்கமாக அமைச்சிருக்காங்க. அதில் வந்து தண்ணி இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. அது வந்து இந்த தேங்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு 3/4 மணி நேரம் அந்தளவுக்கு தான் ஓடுது. அதனால் வந்து எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் இல்லாமல் அது சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இன்னொரு போர்வெல் அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வந்து நம்மகிட்ட பார்ட்டி கேட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்கும். அந்த ஒரு மாதமாக மறுபடியும் அவங்க திரும்ப நம்மளை காண்டாக்ட் பண்ணலை. ஏன்னா அப்புறம் நம்ம அந்த இது ஓட்டக்கூடிய ஐடியா இல்லையோன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் சுற்றளவில் நம்ம வந்து நிறைய போர்வெல் அமைச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவை பற்றின அனுபவங்கள் நல்லாவே இருக்குது. இது வந்து எத்தனை அடியில் நீர்மட்டம் இருக்கும், எந்த அளவுக்கு தண்ணி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதாக சைட்டுக்கு போகும்போதே சொல்லிடுவோம், இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி இதுவும் ஒரு வறட்சியான இடங்கள் தான். ஒன்று பெரிய அளவில் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னா 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் எல்லாமே சுற்றளவில் அந்த ஏரியா பூராவுமே கல் குவாரிகள் இருக்குது. அதனால் வந்து நீர்மட்டமெல்லாம் பூமியில் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு, கீழே ஆழங்கள் போயிடுச்சு. அதே மாதிரி ஆழமாக போகக்கூடிய இடத்துலையும் வந்து தண்ணீர் வந்து நல்லா சப்ளை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கல்குவாரிகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அந்த கல்லுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அதனால் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து பெரிய அளவில் தண்ணீர் எதிர்பார்த்து வந்து நம்ம போர்வெல் அமைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். அதே மாதிரி இந்த சைட்டில் வந்து ஏற்கனவே அவங்க வந்து போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து 500 அடியில் வந்து தண்ணீர் வந்து வெறும் ஈரக்கசிவு தான் கிடச்சிருக்கு. அந்த போர்வெல் அமைச்ச சமயம் வந்து ஒரு மழை முடிஞ்ச சமயத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மழை காலங்கள் முடிஞ்சு இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் கூட அந்த போர்வெல் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்த நீர்மட்டம், அந்த மழைநீர் இருக்க வரையும் அந்த போர்வெல் வந்து ரன் ஆயிருக்கு. அந்த மேலே இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை பயன்படுத்தி அதுக்கப்புறம் இப்போ சுத்தமாக அது வந்து சப்ளை வந்து குறைச்சிருச்சு. அவங்க கேட்டு ஒரு 1 மந்த்து வந்து சரி திரும்ப கூப்பிடுங்கும் போது அவங்க வந்து அந்த ஏற்கனவே ஓடிட்டுருக்க போர்வெல் வந்து அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே யதார்த்தமாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க வந்து தண்ணீர் பார்க்குறது வந்து நிறையா பேரை கூட்டிகிட்டு வந்து நீரோட்டம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வந்து மாறுபட்ட இடங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடங்களை வந்து குறிப்பிட்டு காமிச்சதுனால அவங்களுக்கே ஒரு குழப்பம், என்ன நம்ம வந்து நிறையா மெத்தடை வந்து பயன்படுத்தியிருக்கோம், எந்த மெத்தடுமே வந்து சரியாக ஒரு இடத்த வந்து சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இது. அது போக கடைசியாக வந்து அவங்களே வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம வண்டியை செட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சந்தேகம், இந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதில் உள்ள உண்மை, அதாவது எங்களுக்கு தெரிந்த உண்மை, இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ ஆழங்கள் கீழே தான் நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து முழுமையாக 100% நம்ம சொல்ல முடியாதுங்கிறது நம்மளுடைய அனுபவத்தை யதார்த்தத்தை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிட்டோம். அந்த தண்ணீர் பார்க்கக்கூடிய மெத்தடு அப்படிங்கிறத வந்து நான் நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். இது வந்து 100% உண்மையா அப்படின்னா 100% உண்மைங்கிறதெல்லாம் எங்கேயுமே ஒரு ப்ரூஃபே கிடையாது. ஏன்னா பூமியை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% தண்ணீரால் ஆனது. அதாவது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல போர் ஓட்டினாலும் தண்ணி கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த உயரங்கள் வந்து மாறுபடும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேலே 4 அடி 5 அடியில் கூட தண்ணி இருக்கும். சில இடங்களில் 50 அடிக்கு கீழே இருக்கும். சில இடங்களில் வந்து 100-200 அடிக்கு இருக்கும். சில இடங்களில் வந்து 500 அடி இருக்கும். அப்போ இது வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக வழியே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஓட்டக்கூடியது வந்து நம்ம வந்து கண்ணை மறைச்சிக்கிட்டு நம்ம வந்து பயணம் செய்கிற மாதிரி தான். நம்ம சரியான பாதையில் போயிட்டோம் அப்படின்னோம்னா நான் வந்து கண்ணை மறைச்சிட்டு போனதுலேயே எனக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அது மாதிரி தான். அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒரு தன்னம்பிக்கையில் நம்ம வந்து ஒரு பாதையில் நடந்து போகிறோம். அந்த பாதையுடைய அளவுகள் நமக்கு தெரியுது, இந்த நேர்கோட்டில் இருக்குது, இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கணிப்பு தான். அது மாதிரி தண்ணீர் பார்க்குறதும் வந்து ஒரு கணிப்பு தான். அதை வந்து அவங்கள குறை சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலுமே ஏற்றுக்க வேண்டிய விஷயமே கிடையாது. காரணம் என்னென்னா நம்மளாக வந்து தண்ணி நீரோட்டம் பார்க்கணுன்னு தான் யாரையாவது அணுகிறோம். அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கான செலவினங்கள் அவங்க வந்து போகிறது, கூலி, அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைக்கான கூலியே எடுத்துக்கிறாங்க.
அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்துடும், கேரண்டியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உறுதி கொடுக்க முடியாது. அப்படி உறுதி கொடுத்தாங்கன்னா அவங்களால அந்த இடத்த வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யுகத்தில் வந்து உலகத்தில் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் ஒரு நொடியில் வந்து அது எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அது மாதிரி இதெல்லாம் வந்து 1980, 70, 80களிலேயே வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்தது. அதாவது பூமியில் இருக்க நீர்மட்டத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, இதை வந்து ஒரு ட்ரௌசிங்னு சொல்லுவாங்க. தண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நீரோட்டம் பார்க்குறோன்னு சொல்கிறவங்கள வந்து ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அழைக்கிறது உண்டு. இது வந்து ஒரு ஜெர்மனியில் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடந்தது. அதாவது வந்து நீரோட்டம் கண்டுபிடிக்கிறது வந்து உண்மையா, ஏன்னா பல நூறு வருடங்களாக வந்து இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இது எந்த வகையில் வந்து உண்மை, அப்போ வந்து இது எந்த அளவுக்கு போய் இது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியே நடந்தது. ஆனால் அதில் வந்து அது வந்து 100 முழுக்க 100% வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து ப்ரூஃபாக இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா நாடுகள்லேயும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முயற்சிகள்லாம் செஞ்சு அவங்க வந்து இதில் வந்து கொடுத்த டேட்டா வந்து இது வந்து முழுக்க வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது தான். அது வந்து அதுதான் நாங்கள் எல்லா வீடியோக்களையும் சொல்கிறது. நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து நேரடியாக சொன்னோம்னா அது வந்து நிறைய பேருக்கு மன சஞ்சலத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துங்கிறதுனால தான் வந்து அதை வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்ம வந்து ஒரு போர்வெல் ஓட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து எந்த இடத்த சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழப்பத்துக்காக இந்த தண்ணீர் பார்க்குறோம், நீரோட்டம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம போய் நம்மளே அணுகிறோம். அவங்களா வந்து நமக்கு வந்து தண்ணி பார்த்து தரோம், போர் ஓட்டி தரோம்லாம் யாரும் கேட்குறது கிடையாது. அதனால் வந்து நம்ம அதுக்கான விலையை வந்து கொடுக்கும்போது அது வந்து எந்த வகையிலையும் அடுத்தவர்களை வந்து குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரும் கேரண்டியெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இதுவரையும் செய்த போர்வெல் இத்தனை வருடங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க ஒரு நம்பிக்கையாக, அதாவது இதில் வந்து ஒரு தண்ணி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வேணால் போர்வெல் ஓட்டலாமல் ஒழிய தண்ணி வந்துடும்னு சொல்லி நீரோட்டம் பார்த்துட்டு போனாங்க, இந்த இடத்துல வந்துடும், இத்தனை அடியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து முழுக்க ஒரு கட்டுக்கதை. பூமியில் வந்து நீர்மட்டங்கள் பரவலாக தான் இருக்கும். இதை நான் நிறையா வீடியோக்கள் என்னோடய வீடியோக்களில் கிட்டத்தட்ட பாதி வீடியோக்களில் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நேர்கோட்டில் போகும், ப்ளஸ் மாதிரி போகும், இன்டூ மாதிரி போகும், ஒரு பைப்பு மாதிரி பைப்பில் தண்ணி போகிற மாதிரி போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுக்க போய். ஏன்னா வந்து இன்றைக்கி யார் வேணாலும் பார்க்கலாம். இந்த கேமரா, போர்வெல் கேமராலாம் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இப்போ இன்றைக்கி ஈஸியாகவே மார்க்கெட்டில் நம்ம அணுக முடியும். அந்த மாதிரி கேமராவை போட்டு நீங்கள் ஒரு போர்வெல்லை செக் பண்ணி பாருங்கள். அந்த நீர்மட்டத்துடைய அளவுகள் எப்படி இருக்குது, அந்த கல்லுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும். அப்போ வந்து நம்ம வந்து இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த ட்ரௌசிங் மெத்தடு அப்படிங்கிறது வந்து முழுக்க உண்மையான, அது உண்மை இல்லை, அது ஒரு நம்பிக்கை. அதாவது பல 100 வருடங்களாக அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதை இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். இதில் வந்து நாங்கள் வந்து 100 அடியில் தண்ணி எடுத்து தரோம், 200 அடியில் தண்ணி எடுத்து தரோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையில்லை. இப்போ நாங்களே ஒரு போர்வெல் அமைக்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒவ்வொரு ஏரியாவை பற்றி எங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இந்த ஏரியாவில் ஓட்டுனா இவ்வளோ ஆழங்களில் இருக்கும், இந்த ஏரியாவில் ஓட்டணும்னா இவ்வளோ அடிகளில் வந்து ஈரக்கசிவு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடங்களில் வந்து செய்யக்கூடிய தொழிலுடைய அனுபவத்தை வச்சு வேணால் நம்ம வந்து இது பண்ணலாம். மற்றபடி வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 அடி தூரங்கள்லேயே அந்த வித்தியாசங்கள் வரும். ஏன்னா அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அக்குஃபயர், அந்த மலை, அதாவது உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்குது, அந்த மலை சரிவு இருக்குது. அப்போ அந்த சரிவில் வந்து கொஞ்சம் நீர்த்தேக்கங்கள் அதிகம் இருக்கும். அந்த மலையில் வந்து மேலே வந்து வெறும் பாறையாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கல் வந்து எந்த அளவுக்கு மாறி போகிறது, அந்த மட்டங்கள் எப்படி உடையுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து தண்ணி இருக்குது. இதில் வந்து மழை இருக்கணும், சரியான மழை அளவு இருக்கணும். அப்போ மழையளவு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நீர்மட்டங்கள் வந்து அந்த மட்டங்களில் சேகாரம் ஆகி அதை நமக்கு வந்து போர்வெல் அமைக்கும் போது வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இதனுடைய மெத்தட். இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னும் எளிய முறையில் சொல்லணும்னா, முழுக்க இது வந்து ஒரு நம்பிக்கையாக வேணால் எடுத்துக்கலாமா ஒழிய இதில் வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை. கண்டிப்பாக இது வந்து முழுக்க எங்களுடைய அனுபவத்தில் இதை வந்து கேரண்டி கொடுத்தலாம் இந்த தொழிலில் யாருமே நீரோட்டத்தை வந்து பார்க்க முடியாது. அது மாதிரி தான் இந்த போர்வெல்லும் அமைக்கும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 அடி அளவுக்கு நம்ம அமைச்சிருக்கோம். அப்போ 500 அடி வரையுமே வெறும் பவுடர் தான் போயிருக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட நீர் கசிவே இல்லை. அவங்க அதோட போதும், இதுக்கு மேலே நம்ம ஓட்டி அதில் வந்து பைசா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பக்கத்துலலாம் ஓட்டின ஒரு அனுபவத்தில் இன்னும் ஒரு 100 அடி சேர்த்து நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கசிவு கிடைக்கும், ஏதோ அந்த கோடையை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதன் பேரில் அவங்க வந்து அந்த கீழே வந்து இது பண்ணாங்க. அதுவுமே வந்து நாங்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கே ஒரு சின்ன பயம்தான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அதுலேயும் தண்ணி வரல. ஏன்னா தண்ணி இருக்கிறத வந்து யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது.
பூமியில் இருக்குன்னா அது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும். ஆனால் அது என்ன ஆழங்கள் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யார்கிட்டையுமே வந்து ஒரு தொழில்நுட்பமோ ஒரு தொழில்நுட்ப அறிவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டூல்ஸோ எதுவுமோ இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ராடை வச்சு இன்றைக்கி பயன்படுத்துகிறீங்க, ஒரு சேட்டலைட் மேப்பிங்னு ஒரு இதை யூஸ் பண்ணுறீங்க. அதுலேயே வந்து நிறைய பேரில் நிறையா விதமான மெஷின்கள்லாம் இருக்குது. அந்த மெஷின் எங்ககிட்டையுமே இருக்குது. அதில் உண்மையாக இருக்குமா அப்படின்னா 100% கிடையாது. அந்த கல் வந்து எந்தளவுக்கு உடையுது என்னங்கிறது வந்து சில நேரங்களில் ஒரு குத்து மதிப்பாக வந்து நம்ம கணிச்சிக்கலாம். மற்றபடி வந்து இது வந்து முழுமையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கும் வந்து பக்கத்தில் நம்ம அந்த போர்வெல் அமைச்சதோட ஒரு அனுபவத்தில் தான் வந்து கொஞ்சம் ஆழங்கள் அதிகமாக ஓட்டி பார்க்கலான்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 500 அடிக்கு மேலே போய் நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்மட்டத்தை வந்து வெகுவாக நம்ம பயன்படுத்த முடியுமானா அதுக்கு செலவினங்கள் அதிகம். அதுவும் நல்ல ஈல்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வேணால் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து இந்த 1 இன்ச்சு தண்ணி 1/2 இன்ச்சு தண்ணினா இது எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கோடையோட தாக்கம் அந்த இது வந்து வறட்சி எந்த அளவுக்கு நீடிக்குதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் மட்டம் வந்து வெகுவாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு நீர்மட்டத்தை வந்து நம்ம போர் மட்டும்தான் பகிர்ந்துக்குமானா கிடையவே கிடையாது. பல போர்வெல்கள் வந்து அந்த நீர்மட்டத்தை வந்து கண்டிப்பாக பகிர்ந்திருக்கும். அப்படிங்கும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு போர்வெல் ஆழமாக இருந்ததுனால் கண்டிப்பாக நம்மளுடைய நீர்மட்டத்தை வந்து கண்டிப்பாக இழுக்கும். இந்த போர்வெல் அமைக்கும் போது கிட்டத்தட்ட 500 அடி வரையுமே வெறும் பவுடர் தான், பயங்கர தூசியாக தான் பறந்துட்டு இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஏரியாவில் வந்து இந்த 200 அடியில் 300 அடியில் தண்ணி வரும்னு சொல்லி சொன்னாங்களே, அது வருதா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்கிறது தெரியும். ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஒரு கல் குவாரிகள்லாம் சுற்றி அமைஞ்சிருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அந்த கல்லுடைய தன்மை கடினத்தன்மை, அதாவது வந்து பாறைகள் வந்து நல்ல கடினமான ஒரு பாறையாக இருந்தால் மட்டும்தான் குவாரிகள் அமைப்பாங்க. அது மாதிரி இடங்கள் தான் இது. இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக நம்ம நிறையா போர்வெல் செஞ்சதோடைய அனுபவம் இதில் வந்து இந்த ஆழத்திற்கு கீழே வேணால் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் அது எந்த ஆழத்தில் கிடைக்குதுங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நாங்கள் அந்த போர்வெல் ஓட்டும் போது ஒரு பிளைண்ட் ஃபோக்கஸ் தான் நமக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணி நம்ம வந்து 100% எடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. அது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிளைண்ட் ஃபோக்கஸில் தான் நம்ம வந்து இந்த போர்வெல்லையே வந்து நம்ம அமைக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே நீரோட்டம் பார்த்த மாதிரியோ இல்லை அவங்க சொல்லிட்டு போன மெத்தட்லேயோ எந்த வகையிலையுமே அது சம்மந்தமே கிடையாது. அதனால் வந்து இந்த நீரோட்டம் பார்க்குறதுங்கிறது நம்ம வந்து இன்னமும் திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், அதை வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக எடுத்துக்கலாமா ஒழிய அதை முழுமையாக நம்பி அவங்கள வந்து குறை சொல்கிறதோ இல்லை வண்டி வாகனத்தை குறை சொல்கிறதோலாம் எதுவுமே கிடையாது. அந்த பூமியில் நமக்கு அந்த மட்டங்கள் என்ன மாதிரி பாறைகள் அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்கிறது அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடும். நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 அடி வித்தியாசத்தில் கூட நிறையா மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இதுக்கான ஒரு ஆதாரபூர்வமானவோ அறிவியல் பூர்வமோ வந்து எந்த ஒரு டேட்டாவும் கிடையவே கிடையாது. நிறையா நான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி நிறையா போர்வெல் வந்து நாங்கள் ஓட்டும்போது நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு வருவோம். இந்த இடங்களில் இப்படி கல் வரும், இந்த மாதிரி இடத்துல போல்டர்ஸ் வரும், இந்த இடங்களில் ஏர் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய அனுபவத்தில் தான் நாங்கள் தெரிஞ்சிருக்கோமோ ஒழிய மற்றபடி வேறு எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இந்த நவீன தொழில்நுட்பத்தில் இருக்க இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மெஷினையும் நாங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டோம். அதுவுமே ஃபெயிலியர் தான். அதே மாதிரி ஒரு தேங்காயை வச்சு பார்க்குறாங்க, ஒவ்வொரு நாடுகளில் கம்பி வச்சு பார்ப்பாங்க, சிலர் பெண்டுலம் மாதிரி வச்சு பார்ப்பாங்க, சிலர் வந்து வாட்சை கட்டி விடுவாங்க, சிலர் மோதிரம், அதுவும் ஒரு படி மேலே போய் சிலர் தண்ணீர் குடத்தை வச்செல்லாம் தண்ணி பார்க்குறதெல்லாம் உண்டு. நம்ம வந்து அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க பார்க்கக்கூடிய ஒரு அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து செய்கிறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து 100% வந்து நான் சொல்கிறது திரும்ப எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு போர்வெல் அமைச்சு அந்த இடத்துல ஃபெயிலியர் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல மீண்டும் முயற்சிக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் விட்டு நம்ம வந்து முயற்சி, அதாவது பரிசோதனை முயற்சியில் வந்து நம்ம போர்வெல் அமைச்சு பார்க்கலாம் ஒழிய நம்ம வந்து ரொம்பவும் ஒரே போர்வெல்லில் ரொம்ப ஆழங்களும் கொண்டு போகக்கூடாது. அந்த கல்லுடைய தன்மை எந்த அளவுக்கு மாறுது, அந்த கல் எந்த அளவுக்கு இலகுவாக இருக்குது, எந்த மட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளும் கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் கவனித்து நம்ம அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை யோசித்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நமக்கு வந்து தற்காத்துக்க முடியும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நம்மளோட வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி நான் யாருடைய மனசையும் அதாவது காயப்படுத்தணும், அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது. நான் உள்ளதை உள்ள மாதிரி என்னுடைய அனுபவத்தில் என்ன எனக்கு தெரிஞ்சது என்னோடய இதில் பார்த்தனோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். நன்றி நண்பர்களே.